திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற ரவுடிகள் முத்துசரவணன், சதீஷ் ஆகியோர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். செங்கல்பட்டில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற A+ ரவுடி தணிக்காச்சலத்தை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். காயமடைந்த தணிக்காச்சலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தணிக்காச்சலம் மீது கொலை, கொள்ளை என 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கோவையின் பெரிய லாட்டரி டீலர் மார்டின் என்பவருக்கு சொந்தமான துடியலூர், வெள்ளக்கிணறு வீடுகள், அலுவலகங்கள், ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் வணிக கட்டிடம் உள்ளிட்ட இடங்களில் IT அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 5 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த காக்கர்லா உஷா சுற்றுலாத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். குமரகுருபரன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராகவும், தீரஜ்குமார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை முதன்மை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளராக ஜெஸ்ரீ முரளிதரனும், தொழில் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக சந்தீப் நந்தூரியும் மாற்றம் செய்யப்பட்டனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜம்முவுக்கு சென்றார். பின்னர் கத்ராவில் உள்ள ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். கடந்த 5 ஆண்டுகளில் 13.5 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். நமது தேசிய கொடி பார்க்கும் இடமெல்லாம் உயரமாக பறந்து கொண்டிருக்கிறது. உலகில் எந்த நாடும் செல்லாத இடத்திற்கு நமது சந்திரயான் 3 தரையிறங்கியது. இன்று விண்வெளியில் மட்டுமின்றி விளையாட்டிலும் இந்தியாவின் பலத்தை உலகமே கண்டு வியந்து வருகிறது என்றார் பிரதமர் மோடி. உத்தரகாண்ட் மாநிலம் குஞ்சி கிராமத்துக்கு சென்ற பிரதமர் மோடி பாரம்பரிய இசை கலைஞர்களுடன் இசை கருவிகளை வாசித்தார். கைவினை கலைஞர்களை பாராட்டிய மோடி பாதுகாப்பு படை வீரர்களுடன் உரையாடினார். பிரதமர் மோடி உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சென்றுள்ளார். அவர் பிதோர்கார்த்தில் உள்ள பார்வதி குந்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். CBI கூடுதல் இயக்குநர் DC ஜெயினை CBIயின் சிறப்பு இயக்குநராக நியமனம் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பொறுப்பேற்ற தேதியிலிருந்து அக்டோபர் 31 ஓய்வு பெறும் தேதி வரை அல்லது அடுத்த உத்தரவு வரும் வரை இப்பதவி வகிப்பார். நீலகிரி வரையாடு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வரையாடு திட்டம் 25 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் நடைபெறும் திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவும் பொதுச் செயலாளர் பிரியங்காவும் ஒன்றாக பங்கேற்றனர். 25 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் மாநாட்டில் இருவரும் பங்கேற்கின்றனர். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா மூச்சுத் திணறல் காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் தெரிவித்தனர். விரைவில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறவுள்ளது. H. ராஜாவை புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்திற்கு அக்டோபர் 16 முதல் 16 நாட்களுக்கு தினமும் 3000 கன அடி நீர் திறக்க ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தது. குழுவின் பரிந்துரையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என கர்நாடகா துணை முதல்வர் T. K. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாடு நடிகர்களும் போராடுவார்கள். காவிரி பிரச்சினையை சரி செய்ய வேண்டியது அரசுதான் என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகள் இல்லை என்று CAG தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது. அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்காமல் போலி சமூக நீதி நாடகமாடி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு பள்ளி திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கடலூர் இம்பீரியல் சாலையில் 2 வீலர் ஷோரூம் உள்ளது. அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சி பெயரில் இயங்கி வருகிறது. நள்ளிரவில் ஷோரூமின் பின்புற கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 3 லட்சம் ரூபாய் மற்றும் 6 கிராம் தங்க நாணயங்கள் இருந்த 2 லாக்கர்களை திருடிச் சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரபுதீன் அகமது, வயது 68. இன்று மதியம் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியே சென்றார். அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் கதவை உடைத்து 100 பவுன் தங்க நகைகள், 13 லட்சம் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்தியாவில் 2017இல் 6% இருந்த வேலையின்மை 2022ஆம் ஆண்டு 3.2% குறைந்துள்ளது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். தொழில்துறையில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. திறன் படிப்புகளை பள்ளி பாடத்திட்டத்தில் உருவாக்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். வடகிழக்கு விரைவு ரயிலின் 21 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலியாக்கினர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
ரயில் பெட்டிகளின் மீட்பு பணிகள் முடிந்து பயணிகளை மாற்று ரயில் மூலம் காமாகியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ரயில் தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடந்து வருவதாகவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்தியா பன்முகத்தன்மை மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு. சுற்றுச்சூழல் மாறிவரும் இந்த காலநிலையில் உலகில் எந்த நாடும் பருவநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளால் பாதிக்க நேரிடும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பிரதமர் மோடி பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்றார் இந்திய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஹமாஸ் அமைப்பு ISIS பயங்கரவாத அமைப்பை போன்றது. ISIS அமைப்பு ஒடுக்கப்பட்டது போல ஹமாஸ் அமைப்பும் ஒடுக்கப்பட வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்புடன் எந்த தலைவரும் பேச்சு நடத்தக்கூடாது, ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எந்த நாடும் அடைக்கலம் தரக்கூடாது என்றும் அவர் கூறினார். போர் நடந்து வரும் இஸ்ரேலில் 18,000 இந்தியர்கள் உள்ளனர். ஆபரேஷன் அதே திட்டம் மூலம் அவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான முதல் சிறப்பு விமானம் இஸ்ரேல் புறப்பட்டு சென்றது. டெல் அவிவ் சென்றடையும் சிறப்பு விமானத்தில் 230 பேர் இந்தியா திரும்புவார்கள் என வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மியை முடிவுக்கு கொண்டுவரும் சதி வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி வருகிறது. இதையெல்லாம் கண்டு எங்களுக்கு பயம் இல்லை என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் செம்மரம் வெட்டிய தமிழக கூலி தொழிலாளர்கள் 22 பேர் மற்றும் கடத்தல்காரர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள 21 செம்மரம், 1 லாரி, கார், 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு தினசரி விமான சேவை வழங்க வேண்டும் என பல நாட்களாக கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை சிங்கப்பூர் இடையே தினசரி விமான சேவை வழங்க உள்ளதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் புதிதாக தனியார் ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கு தடையில்லா சான்று வழங்க ரூபாய் 14,000 லஞ்சம் வாங்கிய உதவி தீயணைப்பு அலுவலர் முனியாண்டியை ஊழல் தடுப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கோவை குரும்பபாளையம் விநாயகர் கோயிலில் பொதுமக்கள் மழை வேண்டி தவளைகளுக்கு திருமணம் நடத்தி வழிபட்டனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். திமுக MP ஜெகத் ரட்சகன் தொடர்பான இடங்களில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. ஆவணங்களை 10 சிறப்பு குழு ஆய்வு செய்கிறது. தமிழகத்தில் 423 போலீஸ் ஸ்டேஷன்கள் நிதிநிலை காரணமாக தரம் உயர்த்த அரசு மறுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எளிய மக்கள் பயணம் செய்யும் வகையில் அதிவேக புஷ்புல் ரயில் தயாரிக்கப்படுவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி தெரிவித்துள்ளார். மகாளி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இன்று முதல் 15ஆம் தேதி வரை மலை ஏறலாம். தீப்பிடிக்கும் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் நீரின் அளவு அதிகரித்து தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதித்து தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறை அதிகாரி டேவிட் ராஜ் அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கம் மாணிக்கநாச்சி அம்மன் கோயில் உள்ளது. இங்கு விஜய் மக்கள் இயக்கம் மகளிர் அணி சார்பாக லியோ திரைப்படம் வெற்றியடைய வேண்டி அம்மனுக்கு அரை பவுன் தாலி பட்டுப்புடவை வழங்கி வழிபாடு செய்தனர். புதுச்சேரி அடுத்த லிங்காரெட்டிப்பாளையம் தெற்கு தெருவில் தென்னை மரத்தில் கூடு கட்டியிருந்த ராட்சச விஷ வண்டுகளை சேதராப்பட்டு மற்றும் திருக்கனூர் தீயணைப்புத் துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஆவடி அருகே சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவால் டீக்கடை எரிந்து நாசமாகியது. தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடந்தது. திருக்கல்யாணத்தை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். ரயில்வே சரக்கு போக்குவரத்துடன் தபால் துறையும் இணைந்து வாடிக்கையாளர்கள் வீட்டில் டெலிவரி செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பயணிகள் ரயில்களில் சரக்கு போக்குவரத்துக்கு என தனிப்பெட்டி இணைத்து பார்சல் சர்வீஸ் சேவை நடக்கிறது. வர்த்தகர்கள், வாடிக்கையாளர்கள் வசதிக்காக ரயில்வேயும் தபால் துறையும் இணைந்து இச்சேவையை நடத்தி வருகின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிரம்பியது. மேலும் மானாவாரி விவசாயத்துக்கு ஏதுவாக மழை பெய்ததால் மானாவாரி விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு உற்பத்தி ஆலை மற்றும் பட்டாசு கடைகளின் உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் கற்பகம் தலைமையில் எஸ்பி ஷியாமலா தேவி முன்னிலையில் கலெக்டர் ஆபீஸ் கூட்டரங்கில் நடைபெற்றது. பட்டாசு உற்பத்தி ஆலை மற்றும் பட்டாசு கடைகளின் உரிமையாளர்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென கலெக்டர் கற்பகம் அறிவுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் தண்ணீர் வினாடிக்கு 10,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. வனப்பகுதியில் மழை நீடித்தால் மேலும் தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசிய தபால் வாரத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளியில் கடிதம் எழுதும் நிகழ்ச்சி நடந்தது. கடிதம் எழுதும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் 1000 மாணவர்கள் ஒரே இடத்தில் திரண்டு பெற்றோர் நண்பர்களுக்கு மற்றும் சகோதரர்களுக்கு கடிதம் எழுதினர். சிவகங்கை மாவட்ட கோர்ட் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இ-ஃபைலிங் முறையை தற்காலிகமாக ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். லியோ திரைப்படம் வெற்றி பெற வேண்டி இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியைச் சேர்ந்தவர் அனாரியன், வயது 21. திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்தார். கல்லூரி அருகே அறை எடுத்து தங்கியிருந்தார். சாப்பிடுவதற்காக கலெக்டர் ஆபீஸ் ரோட்டில் பைக்கில் சென்றபோது அரசு பஸ் மோதியதில் அனாரியன் ஸ்பாட்டிலேயே பலியானார். ஹாஸ்டல் வசதி கேட்டு கல்லூரி மாணவர்கள் முதல்வர் அறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதி விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத அரசை கண்டித்து கலெக்டர் ஆபீஸில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேற்காடு அருகே கூவம் ஆற்றில் மிதந்த பெண் சடலத்தை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். கொலையா தற்கொலையா என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். பட்டதாரி இளைஞர்கள் வேறு ஒருவரிடம் வேலை தேடி அலைய வேண்டாம், சுயமாக தொழில் செய்யுங்கள், அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என அமைச்சர் தாமு அன்பரசன் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடி பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆறு பகுதியில் அரசுக்கு சொந்தமான மணல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த குவாரிகளில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். போலீசார் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடந்தது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அருகே கணபதிபாளையத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய ராமன் என்பவர் இரட்டிப்பாளையம் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கத்தில் பால் ஊற்ற வனச்சாலையில் சென்று கொண்டிருந்தார். புதர் மறைவில் இருந்த காட்டு யானை திடீரென அவரை தாக்கி தூக்கி எறிந்ததில் பாறையில் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். கடம்பூர் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பெய்த கனமழை காரணமாக மண்ணால் செய்யப்பட்ட கொலு பொம்மைகள், விளக்குகள், கலயங்கள், மண் சட்டிகள் அனைத்தும் சேதமடைந்தன. ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பாகன் தம்பதியை பார்க்க சென்ற மத்திய அமைச்சர் முருகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த ஆவணப்படத்தினால் முதுமலை உலக புகழ் பெற்றுள்ளது என பாராட்டினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுபலாபுரத்தில் வனத்துறை சார்பாக உலக கரடிகள் தின பாதுகாப்பு பேரணி நடந்தது. பேரணியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் பொன்னை வள்ளிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை 10 மணி வரை மூடுபனி இருந்தது. சாலைகளில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி மெதுவாக சென்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அமைச்சர் பதவியை சந்திர பிரியங்கா ராஜினாமா செய்வதற்கு கூறிய காரணங்கள் கண்டிக்கத்தக்கது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கூறினார். புதிய அமைச்சர் நியமனம் பற்றி முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்வார். யாரை நியமிக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்பது அவரது உரிமை என்றும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை ரயில் நிலையம் அருகே கால்நடை ஹாஸ்பிட்டல் உள்ளது. இங்கு பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 50,000 ரூபாய் மதிப்பிலான அறுவை சிகிச்சை உபகரணங்களை திருடிச் சென்றனர். போலீசார் விசாரிக்கின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கால்நடை ஆய்வாளர்கள் சங்கத்தினர் தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகம் அருகே உண்ணாவிரதம் இருந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் சென்னையில் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் கூத்தைப்பாறையைச் சேர்ந்தவர் சேகர். இவருக்கு சொந்தமான 2 சீமை கறவை மாடுகளும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தமூர்த்திக்கு சொந்தமான ஒரு கறவை மாடும் மேய்ச்சலுக்கு சென்றது. அந்த பகுதியில் கீழே அறுந்து கிடந்த மின்சார கம்பிகளில் உரசி 3 கறவை மாடுகளும் பரிதாபமாக இறந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டப்பிள்ளை முத்திரை கிராமத்தில் அரசு பஸ் இயக்கப்படாததால் மாணவர்களும் கிராமத்தினரும் சிரமப்படுவதாக அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த கிராம மக்கள் அவ்வழியாக சென்ற அரசு பஸ்ஸை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேன்கனிக்கோட்டை போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் அகதீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோயில் தெப்பக்குளத்தில் 10 நாட்களுக்கும் மேலாக மீன்கள் செத்து மிதக்கின்றன. துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். செத்து கிடக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் நாகாளம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் குடிபோதையில் நுழைந்த இளைஞர் சந்தோஷ் மற்றும் 2 பேர் உண்டியலை உடைக்க முயன்றனர். பொதுமக்கள் பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் விரைந்து வந்து சந்தோஷை பிடித்தனர். தப்பி ஓடிய 2 பேரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புதுப்பட்டி ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கிராம மக்களின் உதவியோடு பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மரங்களுக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து மலர் தூவினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏற்றி கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர். அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து செயல்பட வைக்க வேண்டியது பிரதமரின் கடமை. 2 மாநில அரசுகளும் அந்தந்த மாநில மக்களுக்கான அரசாகத்தான் உள்ளனர். தண்ணீர் பிரச்சினையில் 2 மாநில முதல்வர்களையும் அழைத்து பிரதமர் பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என மனித உரிமைத்துறை மாநில தலைவர் மகாத்மா சீனிவாசன் கூறினார். வாலாஜாபாத் அவலூர் பாலாற்று படுகையில் உயர்மட்ட பாலம் அமைக்காமல் தரைப்பாலம் புதுப்பிப்பதை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லி கெவ்ரா பகுதியில் பெட்ரோல் பங்க் உள்ளது. இங்கு 2 பைக்கில் முகமூடி அணிந்து 6 பேர் வந்தனர். துப்பாக்கியால் 2 ரவுண்டு சுட்ட அவர்கள் பங்க் ஊழியர்களை தாக்கி பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். சிசிடிவி வீடியோ அடிப்படையில் டெல்லி போலீசார் விசாரிக்கின்றனர். பென்னாகரம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் பொதுமக்களிடையே நோட்டீசுகளை வழங்கியும் ஊர்வலமாக சென்றனர். தமிழகத்தில் செயல்படும் சிறுவர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீனியர்கள் அல்ல. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மத்திய அரசு பாலஸ்தீனியர்கள் பக்கமும் நிற்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணராயபுரம் பகுதியில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவுநீர் அமராவதி ஆற்றில் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்து சம்பா நாட்டு நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தொழிற்சாலைகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசு கருகிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். திருப்பதியில் பக்தர்கள் வசதிக்காக டபுள் டெக்கர் பஸ் சேவை இன்று முதல் துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர் ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பஸ்ஸில் சிறிது தூரம் பயணம் செய்தார். வேலூர் மாவட்டம் காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த போலீஸ்காரர் தீபன் 2015ஆம் ஆண்டு அரசு பஸ் மோதி பலியானார். இழப்பீடு கேட்டு குடியாத்தம் கோர்ட்டில் தீபன் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி அரசு போக்குவரத்து கழகம் ரூபாய் 80,18,386 இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். ஆனால் இழப்பீடு வழங்கவில்லை. இதனால் 10 அரசு பஸ்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பேரில் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் நின்ற 10 பஸ்களை கோர்ட் ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். ஒவ்வொரு முறையும் பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழப்புகள் ஏற்படும் போதெல்லாம் மாநில அரசு நிதியுதவி அளிக்கிறது. ஆனால் லஞ்சம், ஊழல் நிர்வாக சீர்கேடுகள்தான் இந்த விபத்துகளுக்கு காரணம் என்பதை மூடி மறைத்து விடுகிறது. சட்டத்திட்டங்களை அரசு முறையாக பின்பற்றினாலே இந்த விபத்துகள் குறையும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஓரிசு கல்லூரியின் எக்கோ கிளப் மற்றும் சமூக ஆர்வலர் தினேஷ் சரவணனுடன் இணைந்து பாலமதி மலைப்பகுதியை பசுமையாக்கும் முயற்சி மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக பாலமதி மலைக்கு சென்ற குழுவினர் 25,000 விதைப்பந்துகளை ஆங்காங்கே வீசினர். பட்டாசு விபத்துகள் நடந்த அத்திப்பள்ளி அரியலூரில் அனுபவம் உள்ள தொழிலாளர்கள் பணிபுரியவில்லை. பணியாளர்கள் தவறு காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் தலைமையில் குழு அமைத்து 4 நாட்கள் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என வருவாய் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வெள்ளேந்தாயமரம் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஃபைசல் என்பவர் மதுபோதையில் இரவில் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவ்வழியாக செல்லும் வாகனங்களை நிறுத்தியும் ஊழியர்களை பணி செய்ய விடாமலும் மிரட்டியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரசாத், போலீஸ்காரர். அவரது மாமியார் கமலம்மா பிரசாத்திடம் ரூபாய் 4 லட்சம் வாங்கினார். பணத்தை திருப்பி கேட்டதால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பிரசாத் துப்பாக்கியால் கமலம்மாவை சுட்டுக் கொன்றார். இதை பார்த்து கமலம்மாவின் உறவினர்கள் பிரசாத்தை கற்களால் தாக்கினர். படுகாயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். லியோ திரைப்படத்திற்கு 9 மணியிலிருந்து திரைப்படம் வெளியிடலாம் என அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு காட்சிகள் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கூடுதலாக ஒரு காட்சி திரையிடப்படுகிறது.
தமிழக அரசு லியோ பட விவகாரத்தில் எந்த அரசியலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். உலக கண் பார்வை தினத்தை முன்னிட்டு கோவை ஆர்எஸ்புரம் தனியார் கண் மருத்துவமனை மற்றும் கோவை போக்குவரத்து போலீசார் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர். போக்குவரத்து போலீசார் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து கொண்டனர். தமிழகத்தில் 20 இடங்களில் பேரணி நடத்த அனுமதி கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் RSS சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 22ஆம் தேதி 8 இடங்களிலும் 29ஆம் தேதி 12 இடங்களிலும் பேரணி நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பின்னலாடை அமைப்பு சார்பில் 50வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பழங்கரையில் துவங்கியது. நவீன ஆடைகள் மற்றும் செயற்கை நூலிழை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வர்த்தக வாய்ப்பை பெருக்கும் வகையில் ஃபேஷன் ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் 170வது திரைப்படத்தின் ஷூட்டிங் நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கன்னியாகுமரியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ள நடிகர் ரஜினிகாந்த் 3வது நாளாக படப்பிடிப்பில் கலந்து கொள்ள கிளம்பினார். அப்போது அங்கு திரண்ட ரசிகர்களுக்கு செல்ஃபி எடுக்க சிறிது நேரம் காரை நிறுத்தி காரில் இருந்தபடி அவர்களுக்கு போஸ் கொடுத்தார். இதனால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். கோவை மாவட்டம் காளிப்பாளையம் மேல்நிலை குடிநீர் தொட்டியை ஊழியர்கள் சுத்தம் செய்தபோது தொட்டியில் எலும்புக்கூடு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். SS குளம் ஒன்றிய அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் பச்சை கிளிகள் மற்றும் முனியாஸ் பறவைகளை பிடித்து விற்பனை செய்ய முயன்ற 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 108 பச்சை கிளிகள் மற்றும் 38 முனியாஸ் பறவைகளையும் பறிமுதல் செய்தனர். சுதந்திர போராட்ட தியாகியும் வழக்கறிஞரும் தேசிய தலைவருமான வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்த தினத்தை தேசிய வழக்கறிஞர் தினமாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு வ.உ.சி. எழுச்சி மாநில நல சங்கத்தினர் மதுரை கலெக்டரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த போக்சோ கைதி சிவக்குமார் தப்பி ஓடிவிட்டான். அவனை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பணியின் போது அசாதாரணமாக இருந்த சம்பந்தப்பட்ட 2 போலீஸ்காரர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீறிய விஷால் மீது லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை ஏன் இன்னும் செலுத்தவில்லை என நடிகர் விஷாலிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியதுடன் நவம்பர் 9ஆம் தேதிக்கு வழக்கை தள்ளி வைத்தார். மதுரை கலெக்டர் ஆபீஸ் எதிரே மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் மண்டல அளவிலான தமிழ்நாடு கால்நடை ஆய்வாளர்கள் சங்கத்தினர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து காரைக்காலில் பாரதிய ஜனதாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். திடீரென அவர்கள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா உருவ பொம்மையை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தொழிலாளர் சங்கம் CITU சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விஜயின் வாரிசு படத்தை தயாரித்தவர் தில்ராஜு. தெலுங்கு சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளரான இவர் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் முக்கிய விநியோகஸ்தராகவும் உள்ளார். இவரது கட்டுப்பாட்டில்தான் பல மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்கள் உள்ளன. வாரிசு படத்தை தமிழகத்தில் வெளியிட்ட 7 ஸ்கிரீன் லலிதான் தற்போது லியோ படத்தின் தயாரிப்பாளர். வாரிசு படத்தின் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் லியோ படத்தை தெலுங்கில் வெளியிட தில்ராஜு முட்டுக்கட்டை போட்டுள்ளாராம். இதனால் தெலுங்கு லியோவிற்கு சிக்கல் உருவாகியுள்ளது. இதை சரி செய்ய லலித் முயற்சித்து வருவதாக கோலிவுட்டில் பேசி வருகிறார்கள். நடிகர் அதர்வா தற்போது நிறங்கள் 3, தணல் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். அடுத்து புதிதாக DNA என்ற படத்தில் நடிக்கிறார். நெல்சன் வெங்கடேசன் இயக்குகிறார். கிரைம் கலந்த ஆக்ஷன் படமாக உருவாகிறது. மலையாளத்தில் பல வெற்றி படங்களில் நடித்து சமீபத்தில் சித்தா படம் மூலம் தமிழுக்கு வந்துள்ள நிமிஷா சஜயன் நாயகியாக நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு பூஜையுடன் சென்னையில் துவங்கியது. விகாஷ் பாகல் இயக்கத்தில் டைகர் ஷெரப், கீர்த்தி சரோன், அமிதாப் பச்சன் ஆகியோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள ஹிந்தி படம் கன்பத் ஃபேண்டசி கலந்த அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தை தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் வருகிற அக்டோபர் 20இல் ரிலீஸ் செய்கின்றனர். நடிகை வனிதா சமீப காலமாக சர்ச்சைகளை கடந்து சினிமாவில் பிஸியாகி உள்ளார். தற்போது வைஜெயந்தி IPS என்ற படத்தில் கதையின் நாயகியாக போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடித்துள்ளார். மனோஜ் கார்த்திக் காமராஜ் என்பவர் இயக்குகிறார். இதே பெயரில் 90களில் ஆக்ஷன் நாயகியாக வலம் வந்த நடிகை விஜயசாந்தி ஒரு படத்தில் நடித்து அசத்தினார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி நடிகையாக இருப்பவர் தமன்னா. சமீபத்தில் காவாலா பாடல் மூலம் உலகம் முழுக்க பிரபலமானார். பல்வேறு விளம்பரங்களிலும் சில நிறுவனங்களின் விளம்பர தூதராகவும் இருக்கும் இவர் ஜப்பானின் ஷிஷிடோ என்ற அழகு சாதன நிறுவனத்தின் விளம்பர தூதராகி உள்ளார். இந்த நிறுவனத்திற்கு தூதரான முதல் இந்தியர் இவர்தான்.
மலையாள நடிகையான திவ்ய பிரபா விமானத்தில் தனக்கு நடந்த பாலியல் சீண்டல் பற்றி புகார் அளித்துள்ளார். அவர் கூறுகையில், சமீபத்தில் மும்பையில் இருந்து கொச்சிக்கு விமானத்தில் சென்றேன். சக பயணி ஒருவர் குடிபோதையில் எனக்கு பாலியல் தொல்லை தந்தார். விமான பணிப்பெண்களிடம் புகார் செய்தபோது இருக்கையை மட்டும் மாற்றிவிட்டு சென்றனர். பின்னர் விமான நிலைய அதிகாரிகளிடமும் கேரள போலீசாருக்கும் புகார் அளித்தேன். சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை என்றார். சென்னை முகலிவாக்கத்தில் கணபதி ஜானகி என்பவர் லேடிஸ் ஹாஸ்டல் நடத்தி வந்தார். கொரோனா காலகட்டத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. அப்போது தூத்துக்குடியைச் சேர்ந்த பரமசிவன் என்பவரிடம் ஹாஸ்டல் நிர்வாகத்தை ஜானகி ஒப்படைத்தார். இப்போது மீண்டும் நிர்வாகத்தை தன்னிடம் தருமாறு கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த பரமசிவன் ஜானகியை கடுமையாக தாக்கினார். மாங்காடு போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. தற்போது ஹாஸ்டல் அலுவலகத்தில் பெண் ஒருவரை எட்டி உதைத்து கழுத்தை நெரிக்கும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. தென்மேற்கு பருவமழை பெய்யாததால் நீரின்றி மஞ்சளார் அணை பாசன கண்மாய்கள் வறண்டு காணப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை பெய்து மஞ்சளார் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேறி கண்மாய்களில் நீர் நிறைய வேண்டும். அப்போதுதான் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் முதல் போக சாகுபடி செய்ய முடியும் என விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். சிவகாசி அருகே முத்துராமலிங்கபுரம் காலனியைச் சேர்ந்தவர் லோட்மேன் மாரிச்செல்வம். மனைவி பிரியாவிடம் மதுபோதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். பிரியா தனது சகோதரர் மகேந்திரனிடம் கூறி அழுதுள்ளார். ஆத்திரமடைந்த மகேந்திரன் மாரிச்செல்வம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அம்மிக்கல்லை தூக்கி போட்டு படுகொலை செய்தார். சிவகாசி கிழக்கு போலீசார் மகேந்திரனை தேடி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு வருகிற 24ஆம் தேதி முதல் ஆன்லைனில் புக் செய்யலாம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கி விஐபி தரிசனம் மற்றும் அறைகளை அக்டோபர் 23ஆம் தேதி புக் செய்யலாம். அதேபோல் பல்வேறு கட்டண சேவைகள் வெளியிடும் தேதியையும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மதுரை மற்றும் சென்னையில் இருந்து போடிநாயக்கனூர் வரும் ரயில்கள் வேகத்தை அதிகரிக்க மதுரையில் இருந்து போடிநாயக்கனூர் வரை 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. தண்டவாளங்களில் வேகம் அதிகரிக்கப்படுவதால் ஏற்படும் அதிர்வலைகள் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் கண்டறிவதற்காக 3 OMS ஆய்வுப்பட்டிகளுடன் ரயில் இயக்கப்பட்டது.